திருகோணமலை மாவட்டத்தின் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பெடுத்ததன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதுடன் மீட்பு நடவடிக்கைகளில் முப்படையினர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதுடன் வான்வழி மூலமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவையினை படையினர் வழங்கி வருகின்றனர். மேலும் மகாவலி பெருக்கெடுப்பின் காரணமாக தாழ்நில பகுதியில் உள்ள பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் மக்கள் தமது சொந்த இருப்பிடங்களை விட்டு இயந்திர படகு மூலமாகவும் முப்படையினரின் உதவியுடனும் வெளியேற்றப்படுகின்றனர். அதன்படி கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் மாத்திரம் 289 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 4117 பேர் தமது சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் கந்தளாய் மகாவலி கங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 3 கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. கந்தளாய் சூரியபுர பகுதிக்குள் மகாவலி கங்கை பெருக்கெடுத்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராமங்கள் தற்போது நீரில் மூழ்கியுள்ளன. சூரியபுர, சமகிபுர, சமநலப்பாலம் உள்ளிட்ட கிராமங்கள் முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள நீர் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருகோணமலை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவை உள்ளடக்கிய 212 கிராம சேவகர் பிரிவுகளின் 22,232 குடும்பங்களைச் சேர்ந்த 72,254 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 61 பாதுகாப்பான தற்காலிக முகாம்களில் 5,228 குடும்பங்களைச் சேர்ந்த 15,775 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மூதூர் மற்றும் சேருவில பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் மற்றும் சுகாதார வசதிகளை இன்று ஹெலிகாப்டர் மூலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. மேலும் சேருவில பகுதியில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் வான்வழியாக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பாதுகாப்பாக படையினரின் உதவியுடன் கொண்டு செல்லப்பட்டனர். அத்தோடு மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கை மேலும் 48 மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து கடுமையான விழிப்புடன் இருக்குமாறும் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரிடமும் நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே பலத்த மழை காரணமாக மன்னார், இலுப்பை கடவை மற்றும் செட்டிக்குளம் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட 157 பேர் கடற்படையினால் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்படி மன்னார், இலுப்பை கடவை பகுதியில் உள்ள கூரைக்குளம் மற்றும் செட்டிக்குளம் என்பன வான் பாய்ந்தமை காரணமாக அந்த பகுதியில் உள்ள சித்தும் நகர், ஆனைமோட்டை, செட்டிக்குளம் மற்றும் சிவபுரம் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட 106 பேரும், மன்னார் ஆறு பெருக்கெடுத்தமையால் செட்டிக்குளம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 51 பேரும் கடற்படையினரால் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் வெள்ளம் காரணமாக தரைவழி பாதை முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குஞ்சுக்குளம் கிராம மக்களுக்கு கடந்த 3 தினங்களுக்கு பின்னர் இன்று காலை ஒரு தொகுதி உலருணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் விசேட ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் புனர்வாழ்வு பெறுகின்ற பயனாளிகள் மற்றும் பணியாளர்களையும் ராணுவத்தின் உதவியோடு இன்று பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பல சிரமங்களுக்கு மத்தியில் ராணுவத்தினர் தமது வாகனங்களில் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு வேறு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல சிரமங்களுக்கு மத்தியில் விமானப்படை, ராணுவத்தினர் மற்றும் கடற்படையினர் உள்ளிட்டோர் மக்களை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி 2ஆக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது.
அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாக்கல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்கின்றது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பாப்பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மேலும் நாயாற்று பாலம் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் கீழிறங்கியதில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. அண்மைய சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால் கடல் நீர்மட்டமானது உயர்வடைந்த நிலையில் முல்லைத்தீவு கொக்குளாய் திருகோணமலை பிரதான வீதியான செம்மலை பகுதியில் உள்ள நாயாற்று பாலம் முற்றாக கீழிறங்கியுள்ளது. இதனால் கொக்குளாய் கொக்கு தொடுவாய் கார்நாட்டுக்கேணி திருகோணமலை பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இதனிடையே தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் முல்லைத்தீவில் நீரில் மூழ்கியுள்ள விவசாய நிலங்களை யானைகள் கூட்டம் கூட்டமாக நின்று பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் வெள்ளத்தில் மூழ்கிய பயிர் நிலங்கள் மேலும் காட்டு யானைகளால் அழிவடையும் துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேவேளை வெள்ளத்தில் சிக்கிய விவசாயிகளை பாதுகாப்பாக மீட்டெடுத்த சம்பவம் ஒன்று குமுளமுனை கிராமத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவில் பெய்த கனமழை காரணமாக முல்லைத்தீவு குமுளமுனை நித்தகைக்குளம் ஆண்டான்குளம் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வயலுக்கு சென்ற விவசாயிகள் வீடு வந்து சேராத நிலையில் அவர்களது தொலைபேசி தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து குமுளமுனை நித்தகைக்குளம் ஆண்டான்குளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிய விவசாயிகளை காப்பாற்றும் முயற்சியில் அப்பிரதேச மக்கள் முன்னெடுத்திருந்தனர். குறித்த நடவடிக்கையில் ஒரு சிறுவன் உட்பட 7 விவசாயிகள் காப்பாற்றப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டனர். அத்தோடு முல்லைத்தீவில் பெய்து வரும் கனமழை காரணமாக வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது. நாட்டில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை இன்று காலை வரை 355 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 366 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சீரற்ற வானிலை காரணமாக 3,18,252 குடும்பங்களை சேர்ந்த 11,56,860 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்ச உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன. குறித்த மாவட்டத்தில் மாத்திரம் 88 மரணங்கள் பதிவாகியுள்ளன.
அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் 75 மரணங்களும், பதுளை மாவட்டத்தில் 71 மரணங்களும், குருநாகலில் 37 மரணங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. மேலும் அனர்த்தங்கள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் 150 பேரும், நுவரெலியாவில் 62 பேரும், பதுளையில் 53 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 46 பேரும், குருநாகலில் 35 பேரும் இதுவரை காணாமல் போயுள்ளனர். அத்துடன் 1529 பாதுகாப்பு தங்குமிடங்களில் 59,266 குடும்பங்களை சேர்ந்த 2,09,568 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை கலா ஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியிருந்தது. அதில் காணாமல் போயிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் 3 நாட்களுக்கு பின் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவத்தில் காணாமல் போன தணிகசலம் பத்மநிகேதன் என்ற 36 வயதுடைய இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கலா ஓயா பகுதியில் கடும் மழை வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியது. அதிலிருந்த பயணிகள் அப்பகுதியிலிருந்த கட்டிட கூரையின் மேல் ஏறி தமது உயிர்களை பாதுகாத்திருந்தனர். ஒரு நாளின் பின்னர் அவர்கள் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு பின்னர் நொச்சியகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த நபரின் பெயர் வைத்தியசாலை அனுமதி பட்டியலில் இல்லை என்பதால் உறவினர்கள் அவரை தேடத் தொடங்கினர். அவர் இறுதியாக வெள்ளிக்கிழமை மாலையில் தொலைபேசியில் பேசியுள்ளார். பேருந்தில் பயணிகள் இருக்கும் காணொளியிலும் கட்டடக்கூரை மேல் இருக்கும் பயணிகளில் குறித்த நபரும் இருக்கும் காட்சிகள் வெளியாகியிருந்தன. அதை காண்பித்து உறவினர்கள் தேடும் போதே அவர் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. கட்டிடத்தின் கூரை ஒரு தருணத்தில் முறிந்ததாகவும் அப்போது அவர் சிலரை காப்பாற்றியதாகவும் பயணிகள் கூறியுள்ளனர். அதே நேரம் அவர் வெள்ளத்தில் விழுந்திருக்கலாம் என சந்தேகித்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நொச்சியகம போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் குறித்த நபரை கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கலனி கங்கை ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் ஹங்வெல்ல மற்றும் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் தற்போது உச்ச வெள்ள நிலைமை காணப்படுகிறது. ஹங்வெல்ல அளவீட்டு நிலையத்தில் நீர்மட்டம் 9.78 மீட்டர் என பதிவாகியுள்ளதுடன் இது ஏறக்குறைய ஒரு பெரும் வெள்ள நிலைமை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கலனி கங்கை ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வள முகாமைத்துவ பணிப்பாளர் LS சூரியபண்டார தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாகலகம் வீதியில் உள்ள அளவீடு 8.35 அடியாக காணப்படுவதுடன் இது அண்மைய வரலாற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நீர்மட்டம் அதே மட்டத்தில் காணப்படுவதாகவும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர், கலனி விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணையானது தற்போது திட்டமிடப்பட்ட நீர்மட்டத்தின் அதிகபட்ச உச்ச அளவை அடைந்துள்ளது. எதிர்காலத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்படின் உடனடியாக அறிவிக்க எதிர்பார்ப்பதால் வெள்ள அணைக்கு அருகில் வசிக்கும் அனைவரும் அந்த அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் உள்ள கிணற்று நீரை பருகுவதை தவிர்க்குமாறு சங்கத்தின் செயலாளர் சமிழ் முத்துக்குட தெரிவித்துள்ளார். அத்துடன் வயிற்றுப்போக்கு போன்ற நிலைமைகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதால் இயலுமானவரை கொதித்தாறிய நீரையே அருந்துமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
சிறிய குழந்தைகளுக்கும் கொதித்தாறிய நீரை மட்டுமே குடிப்பதற்கு வழங்குமாறும் குறிப்பிட்டார். தற்போதுள்ள அனர்த்த நிலை காரணமாக வீடுகளை சுற்றிலும் நுளம்புகள் பெருகும் இடங்கள் இருக்க வாய்ப்புள்ளதால் வீடுகளை சுத்தம் செய்யும் போது நுளம்புகள் பெருகும் இடங்களை அழித்தொழிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்யாவிட்டால் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாகவும் சமில் முத்துக்குட மேலும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே வெள்ளம் மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக குழந்தைகளிடையே தொற்று நோய்கள் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக குழந்தை நோயியல் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். குளிரான காலநிலையுடன் வயிற்றுப்போக்கு, குடற்காய்ச்சல், எலிக்காய்ச்சல் மற்றும் இன்ஃப்ளூயன்சா உள்ளிட்ட நோய்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். வெள்ள நிலைமை தணிந்த பின்னர் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா போன்ற நோய்கள் தலை தூக்கும் அபாயம் உள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டினார். முகாம் ஒன்றில் இருந்தாலும் சுத்தமான உணவையும் தண்ணீரையும் வழங்க முடிந்தால் அதுவே பெரிய விடயம். அசுத்தமான தண்ணீரால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். நாம் தானம் கொடுத்தாலும் சுத்தமாகத்தானே கொடுக்கிறோம். இந்த நாட்களில் ஈக்கள் அதிகரித்துள்ளதால் உணவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் இந்த நிலையை தணிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ளம் குறையும் நிலைமையில் தொற்று நோய்கள் மற்றும் நோய்க்கிருமிகளால் நோய்கள் பரவுவதற்கான அதிக ஆபத்து குறித்த பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் உதவி செயலாளர் ஜெயதிச முனசிங்க கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகைகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலர் உணவுக்காக இதுவரை பணத்தை வங்கியில் வைப்பிலிடும் முறைக்கு மேலதிகமாக தேவைக்கேற்ப உலர் உணவுப் பொருட்களை பொதியாக வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளர்கள் தமது பகுதிகளில் நிலவும் விசேட நிலைமைகளின் அடிப்படையில் பொருத்தமான குழு ஒன்றின் மூலம் முடிவுகளை எடுக்க தேவையான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.